ஒரு பிசினஸ் மேன் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றாரா அப்படிங்கிறத டிசைட் பண்ற ஒரே ஒரு பேராமீட்டர் எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி தான். எவ்வளவு நம்பர்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்கோம் எண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறதான். இப்போ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை டிசைட் பண்றது நம்ம எவ்வளவு சேல்ஸ் எவ்வளவு வேல்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ எதர் அது ப்ராடக்டா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமர் வந்து அதாவது ரொம்ப க்ளோஸா வந்து நோட் பண்ற ஃபேக்டர் ரெண்டு. ஒரு ஃபேக்டர் வந்து அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸுக்கான குவாலிட்டி. தென் பேரலி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கா. இதுதான் வந்து ரெண்டு ட்வின் ஐடியல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் சக்சஸ். இதுல இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ரைட் பிரைசிங் வச்சிருக்கிறோமா, பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரைட்டா அப்படிங்கிறத நம்ம வி ஹேவ் டு ரீசெக். இது ரெண்டும் கரெக்டா இருந்தது அப்படின்னாக்க குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் ரைட் பிரைசிங், ஸோ நம்மளுடைய சக்சஸ் வந்து யாரும் தடுக்கவே முடியாது. இப்போ இந்த பிரைசிங் எப்படி பண்ணலாம், பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு ரெண்டு பாப்புலர் ஸ்ட்ராட்டஜிஸ் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஸ்கிம்மிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேர். இந்த பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா, இது வந்து எங்க அப்ளை ஆகும் அப்படின்னாக்க ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு நியூ பிராண்ட்ல அந்த ப்ராடக்ட்ல என்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாஷிங் சோப்பு எடுத்துக்கலாம். அதுல வந்து வாஷிங் பவுடர் எடுத்துட்டீங்கன்னா அது நிறைய பிராண்ட் இருக்கு ஆல்ரெடி. தட் அது ஒரு பெரிய காம்படிட்டிவ் மார்க்கெட். இல்ல நீங்க டாய்லெட் சோப் எடுத்தாலும் சரி, அது வந்து ஒரு ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட். இதுல வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் நீங்க உள்ள வரணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கஸ்டமர் வந்து நம்ம எல்லாருமே வந்து நீங்க நானே எல்லாருமே வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு டாய்லெட் சோப் வந்து ஒரு பிராண்ட் ஃபேவரேட் பிராண்டா இருக்கும். வாஷ் பண்றதுக்கு ஒரு வாஷிங் பவுடர் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதுல இருந்து பிரேக் பண்ணி நம்ம ஒரு புது பிராண்டுக்கு போகணும் அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் அட்ராக்ஷன் ஃபேக்டர்ஸ், ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருக்கும். அப்போதான் நம்ம ஷிஃப்ட் ஆகி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல இருந்து நியூ ப்ராடக்ட்டுக்கு போகும். அப்போ நீங்க எக்ஸிஸ்டிங் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் என்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒய் கொஸ்டின், ஒய் சுட் த கஸ்டமர் சுட் ஜஸ்ட் கம் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டு தட் அது நியூ கஸ்டமருக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ரெண்டு பேராமீட்டரு. ஒரு பேராமீட்டர் வந்து ஏதாவது ஒரு யூஎஸ்பி அப்படிம்பாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் மாதிரி ஒரு நல்ல தி பெஸ்ட் குவாலிட்டி, எக்ஸிஸ்டிங்கோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் லெஸ் பிரைஸ். தட் இஸ் கால் பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிம்பாங்க. பெனிட்ரேஷன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல ஸோ வி ஹேட் டு என்டர் இன் டு த மார்க்கெட் வித் த பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் லெஸ் பிரைஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னாக்க சக்சஸ் ஆகும். பிரைஸுக்காக நம்மளே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு போறோம், தட் சேம் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் இன் த லெஸர் காஸ்ட் வித் பெட்டர் குவாலிட்டி அப்படின்னாக்க டெஃபினட்டா இன்ஸ்பயர் ஆகும். இதுதான் பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. தென் செகண்ட் வந்து ஸ்கிம்மிங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்கிம்மிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் மார்க்கெட். இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா மார்க்கெட்டுக்கு வருது, வேற யாரும் இல்லை, ஆல்மோஸ்ட் நீங்க மொனோபொலியா இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க காம்படிட்டர் வர்றதுக்கு முன்னாடி ஹை பிரைஸ் வச்சுட்டு மேக்சிமம் ப்ராஃபிட் எடுத்துடலாம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம செல்போன் இண்டஸ்ட்ரியில எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு இன்கமிங் கால் நமக்கு வந்ததுன்னா நம்ம வந்து ₹4.50 பே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவுட் கோயிங் காலுக்கு வந்து ஒரு பெர் மினிட்டுக்கு ₹5 மேல பே பண்ணிட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் இருந்தது. ஸோ அதுல இருந்து ரெடியூஸ் ஆயிட்டு இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னாக்க அன்லிமிட்டடா ஃப்ரீயா நீங்க எவ்வளவு பேர்னாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு டேரிஃப் குறைஞ்சிருச்சு. ஸோ டெக்னாலஜி பேஸ்ட் நீங்க எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஆரம்ப காலகட்டத்துல வந்து அந்த யாருமே இல்லாதப்போ ஒரு மொனோபோலியா ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் பிரைஸ் வச்சு தென் ஹையஸ்ட் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். தென் காம்படிட்டர் உள்ள வரையில என்ன ஆகும் அப்படின்னாக்க ஸ்லோலி நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிம்மிங் அப்படிங்கிற கான்செப்ட் இது எங்க ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல வந்து நம்ம தயிர் இருக்கும், அந்த தயிர்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க மத்த வச்சு யூஸ் பண்ணி அதுல அப்படியே அந்த பட்டரை எடுத்து கம்ப்ளீட்டா பட்டர் எடுத்துருவோம். ஸோ பட்டர் மில்க் மட்டும் இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான். ஒரு ப்ராடக்டை ஒரு மொனோபோலியா நீங்க உள்ள வரையில, இல்ல நீங்க ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்றீங்க, அந்த சர்வீஸை வந்து மொனோபோலியா நீங்க வரல இருக்கீங்க, யாருமே இல்லை அப்படின்னாக்க ஸோ அந்த அக்கேஷன்ஸ்ல ஹை பிரைஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும். ஸ்லோலி காம்படிட்டர் வர வர நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க தென் மேபி தட் யூ கேன் ரீடைன் தட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ரைட். இதுதான் வந்து பெனிட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்கிம்மிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது. நீங்க எஸ்பெஷலி ஃபார் அ பிரைசிங் நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னாக்க whenever you are introducing any product and service highly competitive market அப்படின்னா
பெட்டர் குவாலிட்டிஸ் லெஸ் பிரைஸ்ல என்டர் ஆகி ஸ்லோலி கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகில வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பெனிட்ரேஷன். ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது மொனோபோலி நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ஹை பிரைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இதுதான் வந்து ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸினுடைய ஒரு பெரிய 2 பவர்ஃபுல் கான்செப்ட்ஸ். இதுல ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து நீங்க ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னாக்க ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு லைஃப் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு லைஃப் இருக்கும், ஒரு அனிமலுக்கு லைஃப் இருக்கும். ஹியூமன் பீயிங் அப்படின்னா டெஃபினெட்லி தெர் இஸ் அ பர்த் அண்ட் டெஃபினெட்லி தெர் இஸ் அ டெத். நம்ம அப்படி குழந்தையா வருவோம், அப்படியே ஒரு அடல்ட் ஆகி க்ரோத் ஆகி ஒரு ஸ்டேஜில் அப்படியே என்ன சொல்றது ஏஜ் ஆகி தென் வீல் ஜஸ்ட் ஒரு டிக்ளைனிங் ஆகிட்டு ஒரு இன்ஆக்டிவ் ஆகி அப்படியே போயிடுவோம். அதே மாதிரி எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா அப்படியே உள்ள மார்க்கெட் வருவீங்க. ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அப்படியே க்ரோத் ஆயிட்டு மார்க்கெட்ல பீக்குக்கு போயிட்டு அப்படியே எகைன் வந்து டியூ டு சம் ரீசன் தட் வில் கம் டவுன். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து நீங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் அண்ட் பிரைஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா அது சக்சஸ்க்கு எடுத்துட்டு போகும். இன்ட்ரோடக்டரி ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ராடக்டா இருக்கும், அதே நேரத்துல பிரைஸ் வந்து லெஸ்ஸா இருக்கும். தென் மார்க்கெட் ரெஸ்பாண்ட் ஆகி க்ரோயிங் ஸ்டேஜ்ல போனீங்க அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க அங்க கஸ்டமர் பேஸ் நிறைய வருவாங்க. ஸோ அந்த அக்கேஷன்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் வெரைட்டி எல்லாம் போயிட்டு ப்ராடக்ட் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் போயிட்டு ஒரு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்டுக்கு போகலாம். அதே நேரத்துல க்ரோயிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த பிரைஸ் ஸ்லோலி. ஸோ அங்க வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கும். தென் க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க நீங்க மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போவீங்க. மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் உங்க ப்ராடக்ட் ஸோ அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புளுக்கும் ரீச் ஆயிட்டு இருப்பாங்க. தென் காம்படிஷனும் பீக் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டிக்ளைனிங் ஸ்டேஜ், வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ரீப்ளேஸ் பண்ற காலகட்டத்தில் இருப்பீங்க. அது வந்து ஒரு பீக்ல இருக்கும். ஸோ அந்த அக்கேஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க நீங்க பிரைஸ் வந்து நிறைய காம்படிட்டர் இருக்கீல, தென் நீங்க வந்து யூ ஹேவ் டு மேட்ச் வித் த காம்படிட்டர். அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க நிறைய காம்படிட்டர் இருக்கிறனால ஏதாவது ஒரு டிஃபரன்சியேட்டரை வந்து நீங்க ஒய் ஷுட் த பீப்புள்ஸ் ஆர் கம் டு அஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேட்டர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒரு கஸ்டமர் பேஸை மெயின்டைன் பண்ணலாம். தென் ஸ்லோலி வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து நீங்க என்ன ஆகும் அப்படின்னாக்க அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிரும். அந்த அக்கேஷன்ஸ்லயும் வந்து ஒரு 1 or 2 லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. தென் அவங்களுக்கு வந்து ரீடைன் பண்ற மாதிரி பிரைஸை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி தென் என்ன மாதிரி ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கோ ஸோ அந்த ப்ராடக்டை மட்டும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க தென் பேரலி R&D டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வந்து கிரியேட் பண்ணி ஜஸ்ட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் அன் அதர் ப்ராடக்ட் தென் டு கண்டினியூ த பிசினஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி ஸோ ரைட் ப்ராடக்ட் அண்ட் ரைட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க அடாப்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க கஸ்டமருடைய ஒரு ஃபேவரேட் பிராண்டா மாறி ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஃபிட் மாடலா கிரியேட் பண்ணி லாங் ரன்ல பிசினஸை மெயின்டைன் பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய இன்புட் எடுத்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.